வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா தேன் சொட்ட தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவில் நல்லா சென்டராக பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 2 விரல கொண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான கலர் எடுத்துக்கலாம். கலர்னால எந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. கலர் நம்ம கண்ணை ஏமாத்துறதுக்கு தான் கலரை நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. தண்ணியில் கலக்காமல் சேர்த்திங்கன்னா அது கலர் ஒரு போல் சேர்ந்து வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த மாவை சப்பாத்திக்கு மாவு இப்போ செய்கிற மாதிரி நல்லா ஒரே போல் பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துடுங்க. மாவு நல்லா ஒரே போல் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். எண்ணெய் தடவி நம்ம இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே தொந்தரவு இல்லாமல் வைக்க போகிறோம். எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை துணியை நீங்கள் கொஞ்சமாக நனைச்சி அது மேலே மூடி வச்சுருங்க. துணி ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, லைட்டாக ஈரமாக இருந்தால் போதும். 2.5 மணி நேரம் ஆகுது. இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூரி தேய்க்கிற பலகையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் மொத்துன்னு தேய்ச்சி எடுத்துக்கிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரு போல் தேய்ச்சதுக்கப்புறமா அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் சின்னதாக. அன்னைக்கு அதை வெட்டதுக்கு பாட்டலோட மூடி தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெட்டதுக்கு வேறு எதாவது இருந்தால் நீங்கள் அதை வச்சு வெட்டிக்கிடுங்க. இது மருந்து பாட்டல் மூடி தான். நம்ம அதை வச்சுக்கிட்டு ஒரு அமுக்கிட்டு அப்படி ஒரு சுற்றினோம்னா நல்லா வெட்டிடும். அப்படியே நம்ம எல்லா பக்கமும் வெட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஓரத்தை பிடிச்சி நம்ம தூக்கினோம்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிரிந்துக்கிட்டு வந்துடும். கல்லில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுக்கிற அந்த சைடில் வரதெல்லாம் வேஸ்ட்டாக போகாது. அதையும் அடுத்தால நல்லா ஒரே போல் பிணைஞ்சி அதையும் இப்படி உருட்டி வெட்டி எடுத்துக்கலாம். இப்படியாக நம்ம எல்லா உருண்டையும் வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான சீனி எடுத்துக்கிடுவோம். சீனி எடுத்துக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். இதுக்கு பதம்னு பார்த்துட்டிங்கன்னா கையில் எடுத்து 2 விரலால் தேய்ச்சி பார்த்தோம்னா பிசுன்னு இருக்கணும். இதுதான் இதுக்கு பதம். அப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, மீடியமான சூட்லேயே நம்ம மிட்டாய்க்கு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளி சைடில் மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாமல் இருந்து போகும். அதனால் எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, மிதமான சூட்லேயே நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப முருவெல்லாம் வேகணும்னு தேவையில்லை. ரொம்ப முருவ வந்துச்சுன்னா பாகுல நம்ம போட்டோம்னா பாகு அது குடிக்காது. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து சீனி பாகுல போட்டுக்கலாம். பாகு அரை சூடாவது இருக்கணும். இப்படியா எல்லா உருண்டையும் நீங்கள் பொரிச்சு சீனி பாகில் போட்டு எடுத்துடுங்க. சீனி பாகில் போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதை வெளியே எடுத்துக்கிடலாம். எடுத்து நீங்கள் ஆற வச்சு டப்பாவில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா 10 நாள் வர வச்சு சாப்பிடலாம். நல்லா தேன் சொட்ட
தேன் மிட்டாய் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.